மன்னர் உங்களை க்ஷத்ரிய தர்மத்தின்படிதானே யுத்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். மானிட தர்மம் என்பது அனைவரையும் நேசிப்பதுதானே. வர்ண பேதங்களை கடந்ததல்லவா மனிதநேயம். சத்திரியனாக மாறி போர் புரிந்து பிற உயிர்களை வதைப்பதை விட கருணையும் தயையும் கொண்ட அன்பு உள்ளத்தோடு அனைவரும் இணைந்து வாழ்வதே தர்மம் என்று கருதுகிறேன். மன்னரின் வாரிசாக விளங்கும் தங்களுக்கு வாள் வீச தெரிய வேண்டாமா? ஞானம் என்ற வாளை கொண்டு வினையின் விளைவுகளை அறுக்க வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியாதா? ஆனால் வில்வித்தையில் சிறந்தவனாகி அம்புகளை தொடுக்க வேண்டும் என்கிறாரே தங்கள் தந்தை. ஓம்காரம் தான் வில், ஆத்மாதான் அம்பு. பிரம்மம் தான் நாம் அடைய வேண்டிய இலக்கு. அதைத்தான் ஒருவன் அடைய வேண்டும் என்று வேதங்கள் சொல்கின்றனவே. அருமை அருமை. மன்னவா, இந்த பிள்ளைக்கா போர்க்கலை கற்றுத்தந்து இங்கேயே நிறை பெறச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நாளை அரசாள போகும் இவனுக்கு போர்க்கலைகள் தெரிந்திருக்க வேண்டாமா? நம்பியாரூரருக்கு தெரியாது என்பது ஒன்றுமே இல்லை. உதாரணத்திற்கு நான் சில பெட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதில் சில பொருட்களையும் வைத்திருக்கிறேன். அதை பற்றி சில கேள்விகளையும் கேட்கப் போகிறேன். இதற்கான சரியான பொருளை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்கள் கருத்தை நம்பியாரூரார் ஏற்க வேண்டும். இவர் பதில் சொல்லிவிட்டால் இவருடைய கருத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? பெட்டகத்தை காட்டுங்கள், முயற்சி செய்து பார்க்கிறேன். அதோ பெட்டகங்களை அங்குதான் வைத்திருக்கிறேன். வாருங்கள், அமர்ந்து பொறுமையாக பார்த்து பதில் சொல்லுங்கள். வாருங்கள். என்ன இது? ஒரு கரித்துண்டையும் வைரக்கல்லையும் ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். இவை எதை குறிப்பிடுகின்றன என்று சொல்லுங்கள். வைரத்தை அனைவரும் விரும்புவார்கள், கரித்துண்டை வீசி எறிந்து விடுவார்கள். அதனால் மனிதன் வைரம் போன்று இருக்க வேண்டும், கரித்துண்டாக இருந்துவிடக் கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. சரிதானே? சரியா இல்லையா என்பது தங்களின் மகன் விடை சொன்னதற்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும். மன்னா, இதை பாருங்கள். ஒரு கல்லும் கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கமும் உள்ளது. சம்பந்தமே இல்லாமல் இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். கல் தூக்கி எறியப்பட வேண்டியது, சிவலிங்கம் வணங்கப்பட வேண்டியது. இது சரிதானே? இதுவும் தங்களின் மகன் விடை சொன்னதற்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும். இதை பாருங்கள். ஓ, இதில் சிந்திப்பதற்கோ தயங்குவதற்கோ அவசியமே இல்லை. கொன்றை மலர் ஈசனுக்கு அர்ச்சிக்கப்பட வேண்டிய மலர். வில்வமும் அவருக்கே உரிய பவித்திரம். இதுவாவது சரியா? இதுவும் என் மகன் நம்பியாரூரன் சொன்ன பிறகுதான் தெரிய வரும். சரிதானே? நீங்களே சொன்ன பிறகு மறுக்க முடியுமா? நம்பியாரூரரே, தாங்கள் சொல்லுங்கள். நிலக்கரியும் வைரமும் ஒன்றாக இருப்பது நிலக்கரி நீண்ட காலம் மண்ணில் புதையுண்டிருப்பதால் வைரமாக மாறுகிறது என்பதை குறிக்கிறது. இது ஒரு ஓமானமே தவிர உபமேயம் அல்ல. அப்படியானால் அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். மனிதனின் மெய், கண், வாய், மூக்கு, செவி எனும் இந்திரியங்களும் நிலக்கரி போல்தான் அவசரப்பட்டு வெளிவர துடிக்கும். ஆனால் அவற்றை அடக்கி ஆண்டால்
வைரமாக மாறி இறைவனை அடையும் தகுதியை பெறும். அதைத்தான் இவை உணர்த்துகின்றன. இதோ இந்த கல்லும் சிவலிங்கமும், இந்த கல்லுக்குள்ளே சிவலிங்கமும் இருக்கிறது. சிவலிங்கம் கல்லுக்குள்ளே இருந்து வந்தது என்பதை இது உணர்த்துகிறது. மரத்தை மறைத்தது மத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று திருமூலர் பாடியதின் விளக்கம் அதுதானே? அது மட்டுமல்ல, வேறென்ன? கல்லை கொண்டும் ஈசனை வழிபடலாம் என்பதை இது காட்டுகிறது. சாக்கிய நாயனார் கல்லையே மலராக பாவித்துதானே ஈசனை வழிபட்டார். இந்த கொன்றை மலரும் வெல்வமும் சிவபூஜைக்கு உரியது என்பதை என் தந்தையார் தெளிவாக கூறிவிட்டாரே. சிவபக்தி உள்ள எவரும் அதை எளிதாக கூறிவிட முடியுமே. அதனால் ஏன் இவை சிவபூஜைக்கு உரியதாக இருக்கின்றன என்பதை கூறுங்கள். இந்த கொன்றை மலர் 5 இதழ்களை கொண்டது. இது பஞ்சாட்சரத்தை விளக்குவது போல் இருப்பதால் சிவபூஜைக்கு உரியதானது. வில்வ இலை குளிர்ச்சியை தருவது. நெருப்பு வடிவான சிவத்தை குளிர வைப்பதற்காக அவர் மேல் வைக்கப்படுகிறது. சபாஷ் நம்பி, சபாஷ். குருதேவரே, நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று தானே திருவள்ளுவர் சொல்கிறார். தன்னை விட தன் மகன் அறிவில் சிறந்தவனாக விளங்குவது மகிழ்ச்சிக்குரியதுதானே? ஆம் குருநாதரே, இவனுக்குள் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் நாங்கள் உணர்கிறோம். இவனை எப்படி பாராட்டுவது என்றே புரியவில்லை. நீங்கள் இருவரும் இப்படி வெறும் வாயால் பாராட்டினால் போதுமா? வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? பட்டத்து யானை மேல் அமர வைத்து நகரம் எங்கும் வீதி உலா வரச் செய்து பூக்களை வாரி இறைத்து வாழ்த்த வேண்டும். அதற்கென்ன, நாளையே நீ நகர்வலம் வர ஏற்பாடு செய்கிறேன். அதெல்லாம் முடியாது. இன்றே இப்பொழுதே இங்கேயே செய்ய வேண்டும். கண்ணே, யானையை இங்கெல்லாம் கொண்டு வர முடியாதே. எதற்காக கொண்டு வர வேண்டும்? இங்குதான் ஏற்கனவே யானை இருக்கிறதே. எங்கே இருக்கிறது? காண்பிக்கிறேன். இதோ பார்த்தீர்களா, பட்டத்து யானை கிடைத்து விட்டது. இப்பொழுது என்னை பாராட்டுங்கள். நம்பி ஆரூரான் வாழ்க வாழ்க. 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 வில்லாயுத போர்களை உனக்கெதற்கு, சொல்லாயுத சுயம் இருக்கு. பல்லாயிரம் மூடர் அகச்செருக்கு, சொல்லாலதை நீ முறுக்கு. தென்னாடுடையான் படை தோற்றதில்லை மண் மேலே. இந்நாடுடையான் ஒரு தோல்வியை கண்டாலே. கற்றையாவும் ஒரு ஜாலமாய், பற்றதுக்கும் நல்லாழமாய், உற்ற ஞானமும்
என்னை ஆசீர்வதியுங்கள். அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். வா நம்பியாரூரா, வா. நம்பியாரூரா, நீ வளர்ந்து விட்டாலும் என் கண்களுக்கு இன்னும் சிறு குழந்தையாகவே தெரியும். நேற்றுதான் இவனை நீங்கள் சிறு குழந்தையாக என் கையில் ஒப்படைத்தது போல் இருக்கிறது. ஆனால் இன்று இளைஞனாக வளர்ந்து விட்டான். இளம் பெண்களின் கண்கள் எல்லாம் இவன் அழகைக் கண்டு வண்டுகளாக மொய்க்கப் போகிறது. அனைத்து நாட்டு இளவரசிகளும் நம்பியாரூரனை மணக்க நான் நீ என்று போட்டி போடப் போகிறார்கள். நம்பியாரூரா, பட்டத்து யானை மேல் நீ பவனி வந்த காட்சியை கண்டு எங்கள் மனம் பரவசமடைகிறது. விரைவிலேயே உனக்கு முறைப்படி இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பட்டம் மட்டும் சூட்டினால் போதுமா? கால் கட்டு போட வேண்டாமா? ஆரம்பித்து விட்டீர்களா? என் திருமணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லையா தாயே? ஒரு தாய்க்கு தன் மகனின் திருமணத்தை விட வேறு என்ன சிந்தனை இருக்க முடியும்? பல நாட்டின் இளவரசிகளின் ஓவியங்கள் வந்துள்ளன. அவற்றை பார்த்து அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துவிட்டால் உடனடியாக திருமணத்தை முடித்துவிடலாம். நீ சொன்னால் மட்டும் போதுமா? நம்பியாரூரன் விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? தந்தையே, எளிய வீட்டில் இருந்து கொண்டு கோவில் பிரசாதத்தை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்த என்னை இங்கு கொண்டு வந்து அரசகுமாரனாக அறுசுவை உணவினை ஊட்டி அம்சத்தோழிகா மஞ்சத்தில் உறங்கச் செய்து மணிமுடி சூடி வலம் வரச் செய்துள்ளீர்கள். உங்கள் விருப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கே நீ திருமணத்திற்கு உடனே சம்மதம் தெரிவிப்பாயோ இல்லையோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். என் வயிற்றில் பாலை வார்த்து விட்டாய். நம்பி, அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். என்றும் சிவபக்தியில் திளைத்திருப்பாயாக. மனதிற்கினிய மனையாளை பெற்று இனிதே வாழ்வாயாக. வணக்கம் மன்னவா. தாங்கள் குருநாதரை அனுப்பி எங்களை அழைத்து வரச் சொன்னீர்கள் என்றால் ஏதோ முக்கியமான விஷயம் என்று தெரிகிறது. அதோடு நாங்களும் நம்பி ஆருடன் வாழ்வில் நடைபெற வேண்டிய மங்கள காரியம் பற்றி பேச நினைத்திருந்ததால் உடனே புறப்பட்டு வந்துவிட்டோம். எல்லாவற்றையும் அமர்ந்து விரிவாக பேசலாம். வாருங்கள். பாருங்கள். சடையனார் சிறு பாலகனாக இங்கு வந்த நம்பியாரூரன் இப்பொழுது இளைஞனாக மாறிவிட்டான். விரைவிலேயே அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதாக தீர்மானித்திருக்கிறேன். மகிழ்ச்சியான செய்திதான். அதை பற்றி பேசத்தான் இவர்களை அழைத்து வர சொன்னீர்களா? அத்தோடு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்ல வேண்டும். நம்பியாரூரனுக்கு உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். என்ன ஆச்சரியம்! நாங்களும் அதை பற்றி பேச வேண்டும் என்றுதான் தங்களை காண வர வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அதுதான் நமக்குள் இருக்கும் ஒற்றுமை. நம்பி ஆரூரனை மணக்க பல இளவரசிகள் காத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நீங்கள் இருவரும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்பி ஆரூரனுக்கு ஒரு இளவரசியையா மணமுடிக்க நினைக்கிறீர்கள்? இந்நாட்டின் மன்னனாக போகிறவன் அதற்கேற்ற முறையில் ஒரு இளவரசியை தானே மணக்க வேண்டும். சடையனாரே,
தாங்களும் தங்களின் துணைவியாரும் தவிப்பதை பார்த்தால் ஏதோ சொல்ல விரும்புவது போல் தெரிகிறதே. உண்மைதான் சுவாமிகளே. இதில் என்ன தயக்கம்? எதுவாயினும் தயங்காமல் சொல்லுங்கள். மன்னரின் கருத்துக்கு மாறாக எப்படி பேசுவது என்றுதான் யோசிக்கிறோம். சடையனாரே, நம்பியாரூரின் விஷயத்தில் எங்களை விட உங்களுக்குத்தான் முதல் உரிமை இருக்கிறது. எதுவாயினும் சொல்லுங்கள். மன்னவா, இதில் உரிமை பிரச்சனைக்கு இடமே இல்லை. தாங்கள் அவனை எவ்வளவு உன்னதமான இடத்தில் அமர வைத்துள்ளீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அவன் என்னதான் அரசகுமாரனைப் போல் வளர்ந்திருந்தாலும் அந்தன குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா? அவன் எப்படி ஒரு க்ஷத்ரிய பெண்ணை மணக்க முடியும்? தடைனாரே, இது மட்டும்தான் தங்களுக்கு தடை என்றால் அதை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்தன குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் க்ஷத்ரிய வைசிய குல பெண்களை மணந்து கொள்ளலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளன. இருந்தாலும் இதை நான் ஏற்றுக்கொண்டால் ஏற்கனவே ஒப்புக்கொண்டு வாக்கு கொடுத்ததை மீறியவர்கள் ஆவோம். கொடுத்த வாக்கிய மீறுவதென்பது எவ்வளவு பெரிய பாவம் என்று தங்களுக்கே தெரியும். இதனால் நாங்கள் குலதர்மத்தை மீறியவர்களாகும். பிறகு எங்களை சேர்ந்த எவர் முகத்திலும் நாங்கள் விழிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இல்லை இல்லை, உங்களுக்கு அத்தகைய நிலை ஏற்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். எதுவாயினும் தெளிவாக சொல்லுங்கள். தாங்கள் அவனை தத்தெடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் எங்கள் இல்லத்திற்கு எனது பால்ய நண்பரும் சிவாச்சாரிய குலத்தில் மிகவும் சிறப்பு பெற்று வாழ்பவருமான புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் எங்கள் இல்லத்திற்கு தம் மனைவியோடு பிறந்து சில மாதங்களேயான தன் பெண் குழந்தையோடும் வந்திருந்தார். நம்பியின் அழகையும் அறிவையும் கண்டு அவர்கள் மெய்மறந்து உங்கள் மகனுக்கு எங்கள் மகளைத்தான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினார்கள். நானும் என் மகன் நம்பி ஆரூரனுக்கு சடங்கவி சிவாச்சாரியார் மகள் வேதவள்ளியை மணமுடித்து வைக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது ஒரு சிவாச்சாரியாரின் கடமை அல்லவா? கவலைப்படாதே, என் நண்பர் தந்த வாக்கு நான் தந்த வாக்காகும். அதை மீறி நடந்து குலப்பழிக்கு ஆளாகும் நிலையை ஒருபோதும் அவருக்கு நான் உருவாக்கி தரமாட்டேன். சடையனாரே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது எனது கடமை. நீங்கள் உங்கள் விருப்பப்படியே தங்கள் மரபுக்கேற்றபடி திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதற்கு வேண்டிய அனைத்தையும் வழங்கி உடனிருந்து அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம். நன்றி மன்னவா, நன்றி. தாங்கள் இவ்வளவு எளிதாக இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்கள் மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பதென்று எங்களுக்கு புரியவில்லை. இப்படி நீங்களே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? திருமணம் செய்து கொள்ள போகும் மணமகனின் விருப்பமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்கு அவசியமே இல்லை. ஒரு புறம் என்னை இந்த உலகத்திற்கு அளித்த என் தாய் தந்தையர், மறுபுறம் என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர். பெற்றோர் பேச்சை கேட்பதா வளர்த்தோர் பேச்சை கேட்பதா என்ற சங்கடத்திற்கு என்னை ஏற்படுத்தாமல் இவர்கள் விருப்பம் ஒன்றாக இருக்கும் போது என் விருப்பம் மட்டும் மாறிவிடுமா? இவர்கள் விருப்பப்படியே ஆகட்டும். சுவாமி,
நம் மைந்தன் நம்பி ஆரூரன் மனக்கோலம் கண்டு அனைவரும் வியந்து நிற்கிறார்கள் பாருங்கள். அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே. இயல்பாகவே அவன் மிகவும் அழகானவன். இப்பொழுது திருமண கோலத்தில் வேறு இருக்கிறான். அத்தோடு தன் குலத்திற்கே உரிய முன்னூல் பவித்திரம் ஆகியவற்றை தரித்திருக்கிறான். இரண்டும் சேர்த்து அவனை மேலும் அழகனாக்கிவிட்டது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை. இவன் திருமணம் மிக எளிமையாக நடைபெறுகிறதே. என்ன செய்வது? ஆடம்பரம் வேண்டாம் என்று சடையனார் சொல்லிவிட்டார். அவர் பேச்சை மீற முடியுமா? சுவாமி, நம் மகள் மிகவும் கொடுத்து வைத்தவள். அவளுக்கு உகந்த மாப்பிள்ளையை ஈசன் கொடுத்து விட்டார். சதா அந்த ஈசனையே மனதில் நினைத்து வாழ்பவள் அல்லவா நம் மகள் வேதவள்ளி. அவள் செய்த பக்திக்கு கிடைத்த பரிசே நம்பி ஆரூரன். மணமகளை அழைத்து வாருங்கள். ஆதித்யவர்ணம் சம்சஸ்வாரே சர்வாணி ரூபாணி விசித்ய வீரः நாமானி கிருத்வா விவதன் தாஸ்தே தாதா பிரஸ்தாதம் தாச்சார தத்ரப்த வித்வான் த்ரிசஹஸ்ரः தமேவம் வித்வான் அமிர்திஹ பவதி வாமா. சுவாமி, பெண் நம் நம்பி ஆரூரனுக்கு மிகவும் பொருத்தமானவள்தான். இல்லாமலா சடையனார் சங்கவி சிவாச்சாரியாரின் மகளுக்குத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்வார்? அம்மா வேதவல்லி, சற்று புறம்மா. திருமணத்திற்கு பின் நம்பியாரூரன் உன்னுடன் தானே இருக்க போகிறான். அப்பொழுது நீ இமைகளை கூட இமைக்காமல் அவனை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். தாங்கள் மணமகளுக்கு மாலை கெட்டிமேளம் கொண்டுங்கோ. ஓம் மாங்கல்யம் தந்து நாரி யார் நீங்கள்? எதற்காக திருமணத்தை நிறுத்த வேண்டும்? ஏன் இப்படி சுபகாரியம் நடக்கும்போது அவசகுணமாக தடுக்கிறீர்கள்? எனக்கும் இந்த நம்பி ஆரூரானுக்கும் நடுவே ஓர் வழக்கு இருக்கிறது. அதை தீர்த்து வைத்த பிறகுதான் இவன் இந்த பெண்ணுக்கு மாங்கல்யம் சூட்ட வேண்டும். வழக்கா? எமக்கும் உமக்குமா?
என்ன பிதற்றுகிறாய்? நான் இதுவரை உம்மை பார்த்ததே கிடையாதே. இது இந்நாளில் உள்ள வழக்கல்ல, முன்னாளில் உள்ள வழக்கு. அதற்கு ஒரு முடிவு கிடைக்காமல் நான் உன் திருமணத்தை நடத்தவிட மாட்டேன். ஐயா முதியவரே, பெரியவர்கள் சபையில் சிறியவர்கள் பேசக்கூடாது என்பார்கள். இருப்பினும் இது என் வாழ்க்கை பிரச்சனை என்பதால் பேசுகிறேன். ஒரு சுப காரியத்தை தடுத்து வழக்கு நடத்தும் அளவிற்கு அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது? எதுவானாலும் மங்கள காரியம் முடிந்த பிறகு அமைதியாக அமர்ந்து பேசலாமே. அந்த மங்கள காரியம் தானே எனக்கு பிரச்சனை. எல்லோரும் கேளுங்கள், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த நாவலூர் நம்பியாரூரான் எனக்கு அடிமை. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நிறுத்து. என்னை பார்த்தா ஏமாற்றுக்காரன் என்கிறாய்? நீ எனக்கு அடிமைதான் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. ஆதாரமா? எப்படி இருக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? ஓர் அந்தணன் மற்றொரு அந்தணனுக்கு அடிமையாக இருந்ததாக இது நாள் வரை எந்த வரலாறும் சொல்லவில்லை. இப்போது இப்படி வந்து பிதற்றுகிறாய் என்றால் நீ ஒரு பித்தனாகத்தான் இருக்க வேண்டும். என்ன சொன்னாய்? ஓஹோ, காது காது கேட்கவில்லையா? வயோதிகன் அல்லவா, சற்று மந்தமாகத்தான் இருக்கும். உம்மை பித்தன் என்று சொன்னேன். நானா பித்தன்? நீ என்னை பித்தன் என்று சொன்னால் என்ன, பேயன் என்று சொன்னால் என்ன, நான் அதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். பாவம், நீ என்னை பற்றி அறியாததால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்பதை நான் அறிவேன். நீ என்னை அவமதித்தாலும் ஏளனம் செய்தாலும் நான் சொன்னது சொன்னதுதான். நீ எனக்கு அடிமைதான். எனக்கு தொண்டு செய்ய இப்பொழுதே என்னுடன் புறப்படு. நிறுத்தும். தொண்டு கிழமாகிய உமக்கு நான் தொண்டு செய்ய வேண்டுமா? உன்னை நம்பி, பெரியவரே, ஏதோ ஆதாரம் இருப்பதாக சொன்னீர்களே, அது என்ன? பலே பலே, என்ன இருந்தாலும் நாட்டை பரிபாலிக்கும் மன்னர் அல்லவா, அதனால் தான் முறைப்படி ஆதாரத்தை கேட்கிறீர்கள். என்னை தாங்கள் அறிவீர்களா? தங்களை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொருவரையும் நான் அறிவேன். ஆனால் இந்த நம்பி ஆரூரான் தான் நான் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் மிகவும் வருத்தமாக உள்ளது. பேசியது போதும், ஆதாரத்தை காட்டுங்கள். நாங்கள் அதை பார்க்க வேண்டும். இதுதானே அந்த ஓலை, இதுதானே அந்த ஆதாரம். அந்தணர் பிற அந்தணரிடம் தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லும் போலி ஓலையை இப்போதே நான் அழித்து விடுகிறேன். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, எனக்கு ஆதாரமாக இருந்த ஓலையை நீங்கள் அத்தனை பேரும் பார்க்க பார்க்க இவன் அழித்து விட்டான். இதன் மூலம் இவன் எனக்கு அடிமைதான் என்ற உண்மையை உறுதிப்படுத்தி விட்டான். மன்னர் இருக்கும் போதே இப்படி ஒரு அவச்செயல் நடப்பது மிகவும் விந்தையாகத்தான் இருக்கிறது. இனியும் இங்கு நியாயம் கிடைக்கும் என்று நினைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. திருவெண்ணைநல்லூரின் வழக்கு மண்டபத்தில் நான் நியாயம் கேட்கிறேன். அங்குள்ள பெரியவர்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். நம்பி ஆரூரான் என் அடிமை என்பதை நான் அங்கு நிரூபிக்கிறேன். நீ ஒரு அந்தணன் என்பது உண்மையானால் திருவெண்ணைநல்லூருக்கு வா. அரியணையில் அமர்ந்து
ஆணை பிறப்பிக்க வேண்டிய அரசரே இங்கு வழக்காட வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கு நான் அரசராக வரவில்லை, ஒரு தகப்பனாக வந்திருக்கிறேன். நீங்களும் அதை நினைத்து தீர்ப்பு வழங்கினால் போதும். இதுவே அரசரின் சிறப்பு. வழக்கை தொடரலாம். அறத்தின் வழி நிற்கும் ஆன்றோர்களே, சைவ நெறி காக்கும் சான்றோர்களே, இந்த நம்பி ஆரூரான் எனக்கு அடிமை. அதை மறந்து எனக்கு தொண்டு செய்வதை விடுத்து திருமணம் செய்து கொள்ள முயன்றான். அதனால் நான் சென்று தடுத்து அவனை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். புதியவரே, சிவப்பழமாக காணப்படும் தாங்கள் வயதாலும் தோற்றத்தாலும் மிகவும் மதிக்கத்தக்கவராக விளங்குகிறீர்கள். ஆனால் இன்று வரை உலகில் இல்லாத ஒரு விசித்திரமான வழக்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏன், என் வழக்கில் அப்படி என்ன விசித்திரம் இருக்கிறது? சைவ நெறிக்கும் உலக வாழ்க்கை நெறிக்கும் பொருந்தாத ஒன்றை சொல்லுகிறீர்களே. பரவாயில்லை, நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அதை எங்கள் முன்பு நிரூபித்து காட்டுங்கள். இவர் தங்களுக்கு அடிமை என்பதை உறுதிப்படுத்த தங்களிடம் ஏதாவது ஆதாரம் உண்டா? இருந்தது. இவருடைய பாட்டனார், அவர் பெயரும் ஆரூரான் தான். அவர் எழுதி கொடுத்த ஓலை இருந்தது. ஆனால் இவன் அதை வாங்கி தீயிலிட்டு அழித்து விட்டான். இப்படி சொன்னால் எப்படி ஏற்க முடியும்? சொல்லுங்கள், நன்றாக புத்திக்கு புலப்படும்படி சொல்லுங்கள். இனி எப்படி நிரூபிக்கப் போகிறீர்கள்? நீ அழித்தது படி ஓலைதான். மூல ஓலை என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த சான்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கே அதை தாருங்கள். இதோ இதை நீங்களே படித்து பாருங்கள். மிகவும் பழமையான ஓலை போல் இருக்கிறது. வெகு காலங்களுக்கு முன்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள். அதில் உள்ள வாசகத்தையும் தாங்களே வாசியுங்கள். மறையோர் வாடும் திருநாவலூரிலே ஆதிசைவ மரபிலே தோன்றிய ஆரூரன் என்ற நான் இந்த ஓலையின் மூலம் யாவரும் அறிய எழுதி வைப்பது யாதெனில், திருவெண்ணை நல்லூரில் பெரும் முனிவராக திகழும் பித்தனுக்கு நானும் என் மரபிலே வருபவர்களும் வழி வழியாக அடிமைப்பட்டு தொண்டு செய்வோம். இது மனமும் செய்கையும் இணைந்து நான் எழுதி கொடுத்த ஓலை. ஓலையின் வாசகம் மிக தெளிவாக இருக்கிறதே. இந்த ஓலையின்படி ஆரூரனின் வழிவந்தவர்கள் யாராக இருந்தாலும் இவருடன் அடிமையாக செல்ல வேண்டியதுதான். சற்று பொறுங்கள். இது இவருடைய பாட்டனாரின் கையெழுத்துதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அப்படியானால் அந்த பிள்ளையிடமே தந்து பார்க்க சொல்லுங்கள். அது எப்படி? பாட்டனார் கையெழுத்து இவனுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? ஓலையை பார்த்து அந்த கையெழுத்தை உறுதி செய்ய வேண்டியது தடையனார்தான். அவர் வாங்கி பார்த்து அது அவர் தந்தையுடைய கையெழுத்துதானா என்று கூறட்டும். சடையனாரே, சொல்லுங்கள், இது உங்கள் தந்தையின் கையெழுத்துதானா? ஆம், ஆம், இது என்னுடைய தந்தையின் கையெழுத்துதான்.
அவர்களே, இந்த ஓலை இவருடைய தகப்பனார் ஆரூரான் எழுதியதுதான் என்பது உறுதியாகிவிட்டது. திருவெண்ணெய்நல்லூர் சிவனடியாரோடு நம்பி ஆரூரன் செல்ல வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். நம்பியாரூரா, இன்னும் ஏன் நிற்கிறாய்? நடந்த வழக்கில் நான் வெற்றி கண்டு விட்டேன் என்பது உனக்கு இன்னும் புரியவில்லையா? நீ எனக்கு அடிமைதான் என்பது உனக்கு இன்னும் தெரியவில்லையா? என்னோடு புறப்படு. வா.